Hello guys, welcome to Malas vlog. இன்னைக்கு எல்லாரும் thumbnail பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. எஸ் ஆக்சுவலாக வந்து நானுமே வந்து ரொம்ப அந்த மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம்காக எஃபோர்ட் போட்டுட்டு இருக்க ஆள் தான். எனக்கு இது ஆல் ஆஃப் அ சடன் இந்த நியூஸ் கேட்டக்கப்புறம் எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்ல ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கே ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ்ன்னு நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அது வந்து நிஜமாவே அது அப்ளிகேபிளா இல்லை ரூமரான்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அதை பற்றின கிளியர் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இன்றைக்கி தரேன். ஸோ மறக்காமல் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்காக. ஸோ எஸ் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலாக வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, யூடியூப் வந்து அந்த மானிட்டைசேஷனுக்காக ஒரு ரூல் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கல்ல, லைக் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுன்னா தேல் என்டர் இன் டு த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அதை ரிவைஸ் பண்ணி அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸு அண்ட் ஆல்சோ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத வந்து அவங்க ரிவைஸ் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய இயர்ஸ் ஆச்சு. அப்படின்றதுனால 2027 ஃபெப்லேருந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. ஓகேவா, 2027 ஃபெப்லேருந்து தான் சேஞ்ச் கொண்டு வராங்க. அது என்னென்னா 8000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் அண்ட் ஆல்சோ 20,000 மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸில் வித்தின் 90 days 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட் ஏறலை, அது சேம் தான். பட் இது மட்டும் மாறுது, என்னென்னா வாட்ச் ஹவர்ஸும் ஷார்ட்ஸ்க்கான வியூஸும் மட்டும் மாறுது. ஸோ எஸ் கைஸ், இப்போ கரண்ட்லி வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை, அந்த க்ரைட்டீரியா நீங்கள் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ்க்கு 90 daysல 10 மில்லியன் வியூஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்துருக்கணும். இதுதான் வந்து கரண்ட் ரூல். ஓகேவா, கரண்ட் ரூலில் வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், லைக் இல்லைன்னா ப்ரீவியஸாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலை. இப்போ வந்து அது க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எஃபோர்ட் போட்டுட்ருப்போம். ஆல் ஆஃப் அ சடன் நம்மளுக்கு இது கேட்டோன்னா ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து இப்போ தான் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு போஸ்ட் போட்டுறதோ எதுவுமே நான் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட கோல் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் அச்சீவ் பண்ணணுன்னு தான் என்னோட கோலாக இருந்துச்சு. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு இது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன இது அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒய் நாட் இதை நம்ம ஒரு வீடியோவை போடக்கூடாது. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து சேம் கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog. அண்ட் ஆல்சோ எஸ் கைஸ், அதனால இப்போ நம்மளுக்கு இந்த இயர் இருக்குல்ல, இந்த இயர்னா ஜான்வரி 31 வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எஸ் இப்போ நீங்கள் பட்டிங் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னாலுமே டோன்ட் வரி, யூ ஹாவ் 5 months டியூரேஷன் டு அச்சீவ் யுவர் கோல். ஓகேவா, எதனாலன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு 1 monthல நம்மளுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வருமானு கேட்டால் சான்ஸே கிடையாது. அதே வந்து 2 monthsல வருமானா கிடையாது. நம்மளுக்கு வந்து 365 daysல 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்தே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணது. ஓகேவா, ஸோ வந்து நீங்கள் 1 year நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணால் மட்டும்தான், இப்போ நீங்கள் பர் மந்த் நீங்கள் 4 வீடியோ to 5 வீடியோஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும் 4000 வாட்ச் ஹவர்ஸை. ஸோ அப்படி இருக்கும்போது கஷ்டம் இல்லை, லைக் 8000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களோட சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா உங்களோட வாட்ச் கவுண்ட்டை எப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான கான்டென்ட் போட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலான்றதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து நல்லா லைக் ப்ரோவாக நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுவீங்க, அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸில் கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 9 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் இருக்கணும், 10 மில்லியன் வாட்ச் வியூஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதனால வந்து நம்மளுக்கு என்னென்ன லைக் என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ எஸ் கைஸ், நீங்கள் இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. யூ ஹேவ் 5 months டு அச்சீவ் யுவர் கோல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. 5 monthsல நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்றதை மட்டும் இப்போது லைக் யோசிச்சுக்கோங்க. இந்த 5 monthsல நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணணுமா, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ஒரு சிலருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காமல் இருக்கும், ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கும், வாட்ச் ஹவர்ஸ் வராமல் இருக்கும். ஸோ எது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா நீங்கள் ரீல்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1லேருந்து 4 ரீல்ஸ் போட்டிங்கன்னா அது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுற மானிட்டைசேஷனுக்கான தேவைப்படுற சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணலாம். அதே வந்து நீங்கள் லைக்
இப்போ வாட்ச் ஹவர்ஸ் வேணும்னா ஆப்வியஸாக நம்ம லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணணும். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஷார்ட்ஸ் போட்டாலே வந்து ஷார்ட்ஸில் இந்த வாட்ச் கவுண்ட்டுமே வந்து நமக்கு ஆட் ஆன் ஆகும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்து உங்களோட லாங் ஃபார்மேட் வீடியோலேருந்து கால்குலேட் பண்ணுறது தான் வாட்ச் ஹவர்ஸ். ஸோ நீங்கள் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் ஆன் லாங் வீடியோஸ். என்ன மாதிரியான கான்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் விஷயமே. ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்து ஓகேவா. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ் எப்போலேருந்துன்னா February 1 ஓகேவா. இப்போ வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்ததுலையும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோடது அக்கௌண்ட் மானிட்டைசேஷன் ஆனதுலையும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இஃப் இன் கேஸ் உங்கள் அக்கௌண்ட்டே வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. லைக் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணி வித்தின் அந்த 24 ஹவர்ஸ்லேயும் ஒரு சிலருக்கு சாங்ஷன் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து டேக்ஸ் டைம், ஒரு 1 மந்த் டியூரேஷன் எடுக்கலாம், 2 மந்த்ஸ் டியூரேஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி கூட மோஸ்ட்டாக வந்து 1 மந்தில் வந்துடும். ஆனால் லக் ஃபேவர்ஸில் நம்ம லக்கை பொறுத்து தான் எதுனாலுமே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வித்தின் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் கூட மானிட்டைஸ் ஆன சேனல்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, 4000 வாட்சர்ஸ் தான் மானிட்டைஸ் ஆகிடுச்சு சேனல் நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. அவங்க கிட்டேருந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்து விஷயம். அண்ட் அந்த 8000 வாட்சர்ஸ் வந்து February 1 to 2027 அப்ளிகபிள் ஆகுது. 8000 வாட்ச் ஹவர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ். நீங்கள் வந்து லாங் வீடியோ போடுறவங்களா அதான் தெரியும் உங்களுக்கு. 4000 வாட்ச் ஹவர்ஸே ரொம்ப கஷ்டம் அது எடுக்கிறதே. அப்படின்னும் போது 8000ன்றது அது எடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. ஒரு சிலர் வந்து அந்த டாப் மோஸ்ட் சர்ச்சபிள் கண்டென்ட்ஸ்லாம் போடுவாங்களே, அவங்களுக்கு அது ஈஸி. பட் இப்போ வந்து நமக்கு எதுவுமே தெரியாமல், என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாமல் இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற நமக்குலாம் அது ரொம்ப கஷ்டம். ஸோ எஸ், நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் அ ரைட் டைம் டு க்ரோ யுவர் யூடியூப் சேனல். இப்போ தான் வந்து நீங்கள் உங்களோட கான்டென்ட்ஸ் உங்களோட எஃபர்ட் போடுற டைம் இதுதான் நினச்சிக்கோங்க. அண்ட் அந்த 5 months வந்து உங்களுக்கு ஒரு டெட்லைன் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து யூ ஹேவ் டு கம்ப்ளீட் யுவர் கோல் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து லைக் நம்மளுக்கானது வந்து நம்மளுக்கு சேரும்ல. ஸோ இஃப் இன் கேஸ் உங்களோட மானிட்டைசேஷனுக்காக இந்த ஒரு ரஷ் அப்படின்னு நினச்சி ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து Feb 1 தான் வருது. இப்போ நம்மளுக்கு கிடையாது. இப்போ Feb 1 அப்புறம் வந்து நீங்கள் புதுசாக மானிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். லைக் கரண்ட்லி ஒரு மானிட்டைஸ் ஆன சேனலுக்கு வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்து மானிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோதான். எவ்ரி இயர் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் காட்டணும்னு கணக்கே கிடையாது. இஃப் நீங்கள் இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து நெக்ஸ்ட் அதான் 35 days 365 days கணக்கு பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அது வரைக்கும் தான் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் கணக்கு பண்ணுவாங்களே தவிர, ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வாட்ச் ஹவர்ஸ் கணக்குமே கிடையாது, எந்த லிமிடேஷன்ஸுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பழைய வீடியோஸ்க்கெலாம் சேர்த்து உங்களுக்கு டாலர்ஸ் கணக்கில் உங்களுக்கு வருமே தவிர அவ்வளோதான். லைக் இப்போதைக்கு நீங்கள் பேனிக் ஆக வேண்டியதே கிடையாது. இந்த 5 monthsக்கு ஆஃப்டர் 5 months கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பேனிக் ஆக வேண்டிய விஷயம் தான். ஏன்னா 8000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்து குவைட் டிஃபிகல்ட் தான். ஸோ எஸ் கைஸ், 8000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து Februaryலேருந்து தான். இப்போ நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட சேனலை நல்லா க்ரோத் கொண்டு போங்க. எஸ் கைஸ், இதுதான் வந்து விஷயம். அண்ட் அஃபிஷியலாகவும் நம்மளுக்கு பெருசாக வரல. அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக 2 days or 3 days முன்னாடி தான் இந்த விஷயமே வந்து யூடியூப் சைடில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ எஸ், இதுதான் அந்த 8000 வாட்ச் ஹவர்ஸ்க்கான விஷயமே. ஸோ நிறைய பேர் வந்து இதை நினச்சி பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. அது வந்து உங்களை ஒரு சக்ஸஸில் லீட் பண்ணி நிற்க வைக்கும். ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ எதை பற்றியுமே நீங்கள் வரி பண்ணாதீங்க. யூடியூப்பில் 1000 கண்டென்ட் வரும். நீங்கள் அதில் வந்து எது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க. நிறைய போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம பார்த்தோம்னா வந்து நம்மளோட க்ரோத் வந்து கீழே போயிடும். ஸோ அவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சக்ஸஸ் உங்களுக்கு தேடி வரும். ஸோ எஸ் கைஸ், பாய். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து மீஷோ ஃபைன்ஸ் பார்ட் 2 வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து Day 5 நினைக்கிறேன். அந்த 30 days 30 கண்டென்ட்டில் இன்றைக்கி Day 5 நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து என்னோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் ஆல்சோ லைக் உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எஸ், டேக் கேர் கைஸ், பாய். நாளைக்கு வந்து மீஷோ ஃபைன் பார்ட் 2 உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் கைஸ், குட் நைட்.